மாதிரி ஒரு சில டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணாலே போதுங்க. நம்ம வீடு, கிச்சன் எப்போவுமே கொஞ்சம் நீட்டாகவும் க்ளீனாகவுமே இருக்கும். ஒரு பேசிக் க்ளீன் ஹோம் ஹேபிட்ஸ் தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி. கிச்சன் சிங்க் ஆர்கனைசர், அப்புறமா நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங்ஸு நம்ம எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண மாதிரி. இப்போ நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களோட கிச்சனோட ஒர்க்ஸை வந்து எப்படி கொஞ்சம் ஈஸியாக ஆர்கனைஸ்டாக முன்னாடியே பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த வீடியோவில் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய கனிவார்ந்த நன்றிகள். என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கங்க. பிடிச்சிருந்தா அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. வீடியோவில் நான் வந்து உங்கள் கூட ரெசிபி, அதுக்கப்புறம் நான் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணேங்க. ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ்ஃபுல் டிப்ஸையும் நான் ஷேர் பண்ணுறேன். நான் எந்த மாதிரி கிச்சனை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரௌண்ட் ஒரு 7 o'clock இருக்குங்க. ஸோ கிச்சன்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீக் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் சிங்க்ல இருந்து தாங்க இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சிங்க்கில் வந்து நான் எப்போயுமே நிறையா பாத்திரம் சேர்கிற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேங்க. அப்பப்போ இருக்கிற பாத்திரத்தை வந்து லைட்டாக வாஷ் பண்ணி டிஷ்வாஷரில் போட்டுருவேன். இப்போ தாங்க நான் டிஷ்வாஷரே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒர்க் போனதுக்கப்புறமா. அதுக்கு முன்னாடியுமே நான் கையில் தான் இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல்ங்க. தைப்பொங்கல் அன்னைக்கு அமெரிக்காவில் எப்படி இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன் எங்களுக்கு. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்கூல் தாங்க. பட் ஆனால் எங்களோட டிஸ்ட்ரிக்டில் வந்து லீவ் விட்டுட்டாங்க. ஏன்னா ஸ்னோ வந்து ரொம்ப பயங்கரமாக விழுந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு சாலிடாகவும் கொஞ்சம் லிக்விடாகவும் சேர்ந்து, அதாவது கொஞ்சம் சகதியாக இருந்தால் எப்படி இருக்கும் ரோடு, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் ஸ்னோ வந்து இருந்தது. ட்ரைவ் பண்ணுறதுக்கு சேஃபாக இருக்காது ரோடு. அது மட்டும் இல்லாமல் பசங்களுமே நடந்து போக முடியாது, வலிக்கிறோம். அப்படிங்கிறனால தைப்பொங்கல் அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 5 o'clock மெயில் வந்ததுங்க. நான் நார்மலாக 5 o'clock ஒரு அலாரம் வச்சுருப்பேன். அதனால் கரெக்டாக அந்த மெயிலில் பார்த்தேங்க எந்திக்கும் போது. சரி பார்த்தோன்னே சரி கூட கொஞ்சம் நேரம் தூங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5:30 வரைக்கும் தூங்கிட்டேன். இவனுக்கு ஆனால் அன்றைக்கி ஆஃபீஸ் இருந்ததுங்க. அதனால் அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க. நான், ரணதீரன், மித்திலன் நாங்கள் 3 பேர் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம் அன்றைக்கி. காலையிலே நானும் ஹஸ்பண்டும் எழுந்திரிச்சு, ஹஸ்பண்ட் நாங்கள் ஒவ்வொரு தைப்பொங்கலுக்கும் பொங்கல் வைப்பாங்க. எனக்கு தெரியல, அவங்க பண்ணுவாங்க. நான் பேக்கில் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எவ்ரி இயர் அவங்க தான் பண்ணுவாங்க. அதனால் இந்த இயரும் அதே மாதிரி அவங்க தாங்க பண்ணாங்க. நான் அவங்களுக்கு என்னென்ன ஒர்க் எல்லாமே எடுத்து கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஹெல்ப்ஸ்லாம் சைடில் பண்ணுவேன். ஸோ சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தாங்க என்னால் அன்றைக்கி பண்ண முடிஞ்சது. லஞ்சு வந்துட்டு காலையில் கொஞ்சம் டயர்டாக இருந்தனால நான் பண்ணலை. ஹஸ்பண்ட் அந்த ஆஃபீஸில் போய் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மதியம் அதுக்கப்புறம் ஒரு அரௌண்ட் 11 o'clock போல் தாங்க நாங்கள் பண்ணோம். இந்த மாதிரி தான் எங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் வந்து போனது தைப்பொங்கல் அன்னைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கிச்சன் சிங்க்கில் வந்து என்னென்ன பாத்திரம் இருக்கோ அது எல்லாமே எடுத்து ஃபஸ்ட்டு பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிடுவேங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அடுப்பு கவுண்டர் டாப், கிச்சனோட கவுண்டர் டாப்க்கு வருவேன். இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பில் வந்து என்னென்ன ஏதாவது லெஃப்ட் ஓவர் இருக்குதான்னு செக் பண்ணுவேன். ஸோ இருந்தது அப்படின்னா அதை எல்லாமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த பாத்திரத்தையும் அப்படியே கையோடு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி இந்த ஒர்க்கை வந்து நான் பண்ணிவிடுவேங்க. நைட்டு படுக்கும்போது இதை பண்ணிட்டு தான் நான் வந்து படுப்பேன். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஒர்க்கு வந்து இருந்த ஒரு ஃபீல் இருக்காது. அன்னைக்கு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ இல்லை நம்ம வந்துட்டு ஒரு 1 வீக் பண்ணுறவங்களும் நிறையா பேர் இருப்போங்க. 1 வீக் மொத்தமாக சேர்த்து வச்சு பண்ணும்போது எனக்கு அந்த ஒர்க்கு ரொம்ப ஒரு பெரிய டாஸ்காக இருந்த மாதிரி இருக்கும். அதனால நான் வந்துட்டு டெய்லியே நான் க்ளீன் பண்ணிடுவேன். சிங்க்கு அதுக்கப்புறம் தாங்க வருவேன். அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு, அடுப்பை வந்து நான் துடைக்கும் போது என்ன பண்ணுவேன்னா, நான் இங்கே அமெரிக்காவில் டான் தாங்க யூஸ் பண்ணுறேன். DAWN டான் சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்துட்டு ப்ளூ கலருங்க. சொல்யூஷனுமே எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு நிறையா தண்ணி வந்து ஆட் பண்ணிப்பேங்க. சொல்யூஷன் வந்து அப்படியே ராவாக நிறையா போட்டு யூஸ் பண்ண மாட்டோமா. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சொல்யூஷன் எடுத்துகிட்டு நிறையா தண்ணி தாங்க ஆட் பண்ணிப்பேன். அதை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா சிங்க் எல்லாமே சுற்றி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சிங்க்கை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சிங்க்கையுமே நான் டெய்லி க்ளீன் பண்ணிடுவேன். ஓவரால் கிச்சன் வந்து க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு வந்து
அந்த ஒரு தூங்கின ஒரு 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 ரிலாக்ஸேஷனாக தூங்கின ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எந்திக்கும்போது ஹரிபரியாக சமைக்கிறனால எனக்கு கிச்சன் வந்து க்ளீனாக இருந்தால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த ஒரு ஃபீல் இருக்குங்க. நான் ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி டிப் சொல்கிறேங்க. ஸோ நம்ம கிச்சனில் வந்துட்டு சமைக்கும்போது கரண்டி பாத்திரம் எல்லாமே அப்படியே வைக்காமல் அது மேலே ஒரு பிளேட் வச்சு அதில் கரண்டிலாம் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிச்சனோட கவுண்டர் டாப்புமே ரொம்ப அழுக்காகாது. ஸோ டெய்லி ஒன்ஸ் லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டாலே போதுங்கிற மாதிரி இருக்குங்க. இது மாதிரி டிப்ஸில் வந்து இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல் டிப்பும் சொல்கிறேங்க. நம்ம வந்து ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவேன். நான் அதுக்கு ஒரு தடவை மாற்றும் போது அந்த ஸ்க்ரப்பர்லேயுமே ரொம்ப அழுக்கு சேராதுங்க. ஸ்க்ரப்பர் வந்துட்டு நான் எப்போயுமே எவ்ரிடே ஹாட் வாட்டர்லேயும் நான் வாஷ் பண்ணுவேன். ஆக்சுவலி இங்கே அமெரிக்காவில் வந்து பைப்பில் வந்து 2 தண்ணியுமே சேர்ந்து வருங்க. ஹாட் வாட்டரும் வரும், கோல்ட் வாட்டரும் வருங்க. அதனால் நான் வந்து ஹாட் வாட்டரில் ஸ்க்ரப்பரை வந்துட்டு எவ்ரிடே ஒன்ஸ் வந்து லைட்டாக வாஷ் பண்ணிடுவேன் படுக்க போகிறதுக்கு முன்னாடி. ஸோ சிங்க் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லா ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஸோ தண்ணி வந்துட்டு போகாமல் ஒரு பிளாக் மாதிரி இருந்ததுன்னு. ஆக்சுவலி நாங்கள் 5 இயர்ஸ் இந்த வீட்டில் இருக்கிறதுனால அந்த சிங்க்கோட அந்த ஸ்டோரேஜை கீழே இருக்க அந்த மெயின் மெஷின் வந்துட்டு ஏதோ ப்ராப்ளமாக இருந்திருக்கு. நாங்கள் அப்பார்ட்மெண்ட் லீசிங் ஆஃபீஸில் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறமா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இந்த மாதிரி திரும்பவும் சிங்க் வந்து அடைக்கக்கூடாது அப்படிங்கிறனால அமேசானில் தான் செக் பண்ணி வாங்கின ஒரு ப்ராடக்ட் தாங்க இப்போ நான் காமிச்சேன். சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணி டேரெக்டாக நம்ம வந்துட்டு ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுவோம். பட் அந்த மாதிரி பண்ணும்போது எங்கேயாவது ஒரு பிளாக் வந்து அடைச்சிருங்க சிங்க்கில். ஸோ அந்த மாதிரி இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் அந்த ப்ராடக்ட் வந்து அமேசானில் பார்த்து ஆர்டர் பண்ணது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது சமைச்சதை வந்து க்ளீன் பண்ணும்போது அதில் ஒரு குட்டியாக ஒரு கருவேப்பிலை இருந்தால் கூட அது வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. அது வந்து சிங்க்குள்ளவே போகாது. அதுக்கப்புறமா அது ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபில்ட்ரை மட்டும் நம்ம தனியாக எடுத்து அது டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குங்க, இன்னொரு மெஷின் இருக்கும். நம்ம அதையுமே சேர்த்து வாஷ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபில்டரை வந்து மேலே போட்டுக்கணுங்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து நான் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மெயினாக நமக்கு வந்து சிங்க்கில் வந்துட்டு ஏதாவது ஒன்று அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அந்த ஒரு ஹோல் டேவுமே நமக்கு ஒரு ஹாப்பியாக ஒர்க் பண்ண ஃபீலே இருக்காது. ஏன்னா இதை நான் லாஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து நான் ஃபீல் பண்ணது. ஸோ அதனாலவே இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பு அதுக்கப்புறமா சிங்க் வந்து எப்படி இருக்குதுன்னு நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு வீடியோ தான் இது. நைட்டு வந்து நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் ஓவர் ரைஸ் மதியம் வச்சது இருந்தது. அது வந்து மேக்ஸிமம் பழைய சோறாக பண்ணிடுவோம். பட் இன்றைக்கி வந்துட்டு ரசம் கொஞ்சம் லெஃப்ட் ஓவராக இருந்ததுனால ரசத்தை வந்து அந்த சாதத்தில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. ஏன்னா இது நெக்ஸ்ட் டே ஆனால் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். அதுவும் ரணதீனனுக்கும் மிதுலனுக்கும் ரசம் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களே சாப்பிட்ருவாங்க. இது பழைய சாதமாக இருந்ததுன்னா நானும் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணிப்போங்க. சரி, கிச்சனில் இன்னொரு யூஸ்ஃபுல் டிப்ஸும் சொல்கிறேங்க. இப்போ நம்ம அன்னன்னைக்கு ஏதாவது கடுகு உளுந்தம் பருப்பு இந்த மாதிரி காலி ஆயிடுச்சுன்னா நம்ம அன்னன்னைக்கு அப்படியே என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாமே ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அதுவும் ஒரு பெரிய ஒர்க்காக தெரியாது. இது மாதிரி நான் பாத்திரத்தெல்லாம் கழுவி தான் கவுத்துவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க முன்னாடியெல்லாம். இப்போ தான் ஒர்க் போகிறனால நான் வந்து டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கீழே வந்துட்டு தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு கிளாத் வந்து ஐக்கியாவில் எடுத்தேங்க இங்கே அமெரிக்காவில். அதுக்கு முன்னாடி நார்மலாக பார்த்திங்கன்னா நம்மளோட காட்டன் கிளாத் தான் நான் மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஐக்கியா போயிருந்தப்போ இந்த மாதிரி இப்போ நிறையாவே கிடைக்குதுங்க அமேசான்லலாம். நான் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு அதெல்லாம் நான் பார்க்கல ஷாப்பிங் பண்ணும்போது. இப்போ நிறையாவே அமேசான் காஸ்கோலே நிறையா சோல்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ பாத்திரம்லாம் கழுவி கவுத்தும் போது அந்த தண்ணி வந்து அதில் உறிஞ்சிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வாஷபிள் தான், மெஷின் வாஷபிள் தாங்க. நீங்கள் டிஷ்வாஷர் தான் எப்போயுமே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுவே தண்ணியை ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு ஹீட்ரு கூட போட்டே கொடுத்துருவோம். நைட்டு வந்து நான் டிஷ்வாஷரை போட்டு விட்டேன் அப்படின்னா மார்னிங் வந்து எந்திக்கும் போது நான் பாத்திரத்தை எல்லாமே எடுத்து அடுக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். பாத்திரத்தை எல்லாம் எடுத்து ஆர்கனைஸ்டாக அங்கங்கே அடுக்கி வச்சுட்டு நம்ம சமைக்கிறதுக்கே ஒரு 15 மினிட்ஸ் ஆயிரும் காலையில். அதனால் நான் காலையில் ஒரு 5 o'clock எந்திக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு 15 மினிட்ஸ் அதிலவே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமைக்க ஆரம்பிப்பேன். சாலிடாக சமைக்கிறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான். இன்றைக்கி டின்னருக்கு நான் ஒரு ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. இட்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஸ்டைல் சொதி பண்ணேங்க.
ஸோ எப்படி அதை வந்து அவ்வளோ ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெஜிடபிள் இருந்தால் தான் பண்ண முடியுமா சொதியெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. நான் இன்றைக்கி என்னோடய ஃப்ரிட்ஜில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ சேம் ரெசிப்பியை ஃபாலோ பண்ணி என்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி தாங்க நான் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி நைட்டு இட்லி வேணும்னு சொன்னாங்க. அதனால இன்றைக்கி ஓகே எல்லாருக்குமே இட்லி போயிடலாம் அப்படிங்கிறனால எல்லாருமே இன்றைக்கி ஒயிட் இட்லி தாங்க எடுத்துக்கிட்டோம் நைட்டு. ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் மார்னிங் ஒர்க் இருக்குது, ஆஃபீஸ் ஒர்க்கு. அதனால அதை கொஞ்சம் நைட்டே முடிக்கணும் அப்படிங்கிறனால அவங்க ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பசங்க கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி அதுக்கு முன்னாடி கிச்சன்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி இன்னும் ஒரு ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்குங்கிற மாதிரி நான் இன்னும் ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணலாம். முடிச்சுட்டு பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும். சாட்டர்டே சண்டே எனக்கு வந்து மேக்ஸிமம் அதுலேயும் சண்டேலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்ஸ்லேயே அப்படியே போயிடும். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வீடே மரத்தால் தான் இருக்கும். அதனால நம்ம தண்ணியெல்லாம் ரொம்ப கீழே சிந்தக்கூடாது. ரொம்பவே கேர்ஃபுல்லாகவே யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பாத்திரம்லாம் கைட்ட கழுவி கவுத்துறோம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து தண்ணி எல்லாமே தேங்கி நிற்கவே கூடாது. நம்ம க்ளீன் பண்ணவும் முடியாதுங்க. அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுற ஒவ்வொரு பாத்திரத்துலையுமே தண்ணி இல்லாத மாதிரி வடித்து தான் பண்ணணும். அது காஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுத்து நம்ம ட்ராயரில் அந்த மாதிரி செட் பண்ணணுங்க பாத்திரத்தை. ஃபுல்லாக வீடு மட்டும் உட்டால் இல்லைங்க, நார்மலாக இந்த ஷெல்ஃபு எல்லாமே உட்டால் தாங்க இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணணும். வெசல்ஸ் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை தடவைங்க கழுவிங்க? மேக்ஸிமம் 4 டைம்ஸ் கழுவலாங்க. நான் அப்படி தான் கழுவிருக்கேன். ஏன்னா காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்துடும். அப்புறம் மதியம் சாப்பிட்டதுக்கப்புறமா ஈவினிங் எப்படினாலும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு காஃபி ஏதாவது ஒரு கிளாஸஸ்லாம் வந்துருங்க. ஸோ அப்புறம் ஃபைனலாக நைட்டுங்கிற மாதிரி ஒரு 4 தடவை வந்து மொத்தமாக கழுவி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் பாத்திரத்தை. பட் இப்போ டிஷ்வாஷரில் போடுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குதுங்க. ஏன்னா 1, 2 பாத்திரம் மட்டும்தான் நான் மேக்ஸிமம் கழுவினே தவிர்த்து அப்புறம் எல்லாமே நான் டிஷ்வாஷரில் போட்டுருவேங்க. இங்கே டிஷ்வாஷர் எவ்வளோ சேஃபாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸ் சொல்கிறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரெசிபி பார்த்துடலாம். இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்டைல் சொதி தாங்க ட்ரை பண்ணேன். ரொம்ப ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 கை பாசிப்பயிறு தாங்க எடுத்திருக்கேன். பாசிப்பயிரை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. எண்ணெய் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. நிறைய பேர் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அப்புறமா ரோஸ்ட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் பருப்பு கொஞ்சம் குலையாமல் இருக்கும். அதுக்காக 2 பல்லு பூண்டு, 5 சின்ன வெங்காயம் இதையும் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிடலாம். கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க. இந்த சொதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்து கூடயும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி என் ஃப்ரிட்ஜில் இருந்த வெஜிடபிள்ஸ் தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி எடுத்திருக்கேங்க. அப்புறமா கொஞ்சமாக கார்ன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி. இது எல்லாமே என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து அவைலபிளாக இருந்த காய்கறிகள். அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப்சிகம் வந்து அரை குடமிளகா போல் எடுத்திருக்கேங்க, குட்டி குடமிளகா. அதுக்கப்புறமா முள்ளங்கி என்கிட்ட இருந்தது. அது ஒரு 4லேருந்து 5 பீஸ் போல் குட்டியாக தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் லைட்டாக. அப்போ தான் நம்ம வந்துட்டு குக்கரில் விசில் விடும்போது கொஞ்சம் குலையாமல் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறையா வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து வயிறுமே ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப பசிக்காது. இப்போ 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 1 இட்லி தான் சாப்பிடுவோங்கிற மாதிரி ஆட் பண்ணி சாப்பிடும்போது இதுக்கு வந்து மசாலாவுமே ரொம்ப சிம்பிள் தாங்க. 4 பல்லு தேங்காய், 2 பச்சை மிளகா. நான் இன்றைக்கி கொஞ்சம் காரம் இல்லாத பச்சை மிளகா எடுத்துருக்கனால எக்ஸ்ட்ரா 2 எடுத்திருக்கேங்க. ஒரு துண்டு இஞ்சி. இது எல்லாமே மிக்சியில் வந்து மையாக அடிச்சிடணும். டீயோட டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் கசகசாவும் நான் மிக்சியில் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணியிருக்கேங்க. நல்லா மையாக அரைச்சதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இட்லிக்கு தாங்க யூஸ் பண்ண போகிறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. குழம்பு ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. ஒரு தக்காளியும் எடுத்துக்கணும், பெரிய சைஸ் தக்காளி, நான் சொல்ல மறந்துட்டேங்க. அதுக்கப்புறமா ஒரு கை நிறையா மல்லி இலை, ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 5லேருந்து 6 விசில் வந்து குக்கரில் விட்டு எடுத்துடலாம். இந்த ரெசிபி வந்து அவ்வளோ ஈஸிங்க. இது வந்து இடியாப்பத்தோடு பண்ணி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் பிளான். பட் இன்றைக்கி ரொம்பவே டைம் ஆகிடுச்சு டின்னருக்கு. ஸோ 8:45, பொதுவாகவே 8:30க்கே சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி 8:45 ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு 9 o'clock ஆயிரும். அதனால் இன்றைக்கி இட்லியே பண்ணிடலான்னு சொல்லிட்டு இட்லி தாங்க பிளான் பண்ணேன். ஹஸ்பண்டும் இட்லி தான் கேட்டிருந்தாங்க. பட் என்னோடய ரெசிபி பிளான் படி நான் இன்றைக்கி வந்துட்டு இடியாப்பம் தான் யோசித்து வச்சுருந்தேன். அவங்களுக்கு நான் இன்னொரு நாள் போட்டு தரேன்னு சொல்லியிருக்கேன். அத்தை வந்து இடியாப்ப உலக்கு வந்து புதுசாக கொடுத்து விட்ருந்தாங்கங்க இந்தியாவிலேருந்து. அத்தையோட இடியாப்ப உலக்கை வச்சு தான் இன்றைக்கி இடியாப்பம் பண்ணிடலாம்.
ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இன்னைக்கு வந்துட்டு அதுக்கு டைம் இல்லைங்கிற மாதிரி ரொம்பவே ஹரிபரியாக ஆயிடுச்சு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, எப்படிங்க பழைய சாதம் பண்ணுறீங்க? உங்களோட ஷார்ட்ஸில் பார்த்தோம். எங்களுக்கு வந்து அமெரிக்காவில் பழைய சாதமே வரமாட்டுக்கு ரொம்பவே டெம்டேட்டாக இருக்குது. வீடியோவில் வந்து உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருந்தது பழைய சாதம். எனக்கு வந்து உங்களோட வீடியோ பார்த்துட்டு சாப்பிடணும் பழைய சாதம் அப்படிங்கிற ஒரு கிராவிங்கே வந்துருச்சுன்னு ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் வந்து பழைய சாதம் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நம்ம காலையில் சாப்பாடு ஆக்கியிருந்தோம் அப்படின்னா அது எப்படியும் நைட்டு வந்து லெஃப்ட் ஓவர் ஆயிரும் இல்லைங்க. நான் படுக்கிறதுக்கு முன்னாடி சாதம் கொஞ்சம் மீதம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் போல் ஒரு கைப்பிடி இருந்தாலும் அதில் வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணிப்பேங்க. ஏன்னா இங்கே கிளைமேட் எப்பயுமே -டிகிரியில் தான் இருக்கும், ரொம்பவே குளிரும். அதில் வந்து தண்ணியுமே சோறு பழைய சோறு வந்து அந்த அளவுக்கு சொத சொதன்னு நமக்கு வந்து வராது. பழைய சோறுனால் நம்ம எடுத்து பிழியும் போது சாதம் வந்து நல்லா கொஞ்சம் சொத சொதன்னு இருந்தால் தான் அதில் இருக்க தண்ணியும் நம்ம குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பாடுமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால நான் எப்பயுமே வெந்நி தண்ணி தாங்க ஆட் பண்ணுவேன். வெந்நி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தயிர் நம்ம கிட்டே இருக்கோம்ல, நான் ஹோம்மேடாக பண்ணுற தயிரை வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் போட்டு நல்லா கையை விட்டு பிசைஞ்சு விட்டுருவேங்க சாதத்தை. உங்களுக்கு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து ஆட் பண்ண மாட்டேன். தயிரை விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அந்த சுடு தண்ணியை அப்படியே மூடி வச்சிடணுங்க. அப்புறம் நம்ம காலையில் நார்மலாக எந்திரிச்சு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சாதமும் நல்லா குழஞ்சிருக்கும். அந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா அந்த சாதத்துலேயும் நம்ம ஆட் பண்ணியிருக்க தயிரும் நல்லா பிளெண்ட் ஆகி நமக்கு ஃபெர்மெண்ட் ஆகி அந்த தண்ணியுமே குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம மேக்ஸிமம் நான் தண்ணியை வந்து நான் குடிச்சுப்பேன். ஹஸ்பண்ட்க்கு தண்ணி பிடிக்காது. அந்த லெஃப்ட் ஓவர் தண்ணியை வந்து நான் குடிச்சுப்பேன். ஹஸ்பண்ட் வந்து சாதத்தை சாப்பிட்டுப்பாங்க. அவங்களுக்கு வந்து சாதம் மேலே தயிர் ஆட் பண்ணிவிட்டு என்ன கூட்டு நம்ம காலையில் வைக்கிறோமோ குழம்பு இருக்கோ அதை வந்து வச்சு சாப்பிட்டுப்பாங்க. மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்துட்டு நுப்பலம் இருக்குல்லங்க, அதை வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். பட் அது வந்து இங்கே ரொம்ப கிடைக்காது, நான் வீட்டில் பண்ணது கிடையாது. அதனால இருந்ததுன்னா அவங்க அதை வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்துட்டு கூட்டு அதை வச்சு சாப்பிட்டுப்பாங்கங்க. ஓவராக இருந்ததுன்னா மட்டும் நான் வந்து பழைய சாதத்துக்கு போட்டு வைப்பேன். இது வந்து ரெகுலர் பேசிஸ் கிடையாது. இட்லி வந்துட்டு 2 லேயரில் வச்சு அவிக்கல. நான் என்கிட்ட இருக்க இட்லி தட்டில் வந்து மேலே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 7 இட்லி ஊற்றலாங்க, கீழே இருக்கிறதுல 5 இட்லி ஊற்றலாம். கொஞ்சம் ஒரு பெரிய இட்லி தட்டில் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஸ்டோரேஜ் டிப்பு மாதிரி ஒன்று சொல்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது, நம்ம வந்து சொல்யூஷன்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க பாத்திரம் கழுவுறதுக்கு, அந்த மாதிரி சொல்யூஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி நிறையா ஆட் பண்ணிக்கும் போது நமக்கு வந்து அந்த சொல்யூஷன் வந்து கூட கொஞ்சம் நாளே வருங்க. நான் வந்து ஒரு தடவை பெரிய பேக் வாங்கி வச்சோம் அப்படின்னா 6 மந்த்துக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ராவாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கும் அது நல்லதில்லை, பாத்திரத்துக்குமே அது நல்லதில்லை. லைட்டாக நம்ம சாப்பாடு தானங்க யூஸ் பண்ணுறோம், அதனால நான் அந்த மாதிரி தான் வாஷ் பண்ணுவேன். இட்லிக்கு மாவு வந்து நான் வாரத்துக்கு ஒரு நாள் ஆட்டி வச்சுப்பேங்க, கரெக்டாக எனக்கு 5 நாள் வர மாதிரி. இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு உனக்கு வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வரும். பட் நம்ம வந்துட்டு ரொம்ப புளிச்சு போகிற மாதிரிலாம் மாவு வந்து இருக்காதுங்க. அதனால 5 நாள் நான் இப்போ வந்துட்டு சண்டே ஆட்டி வச்சேன் அப்படின்னா எனக்கு மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் இருக்குங்க. சாட்டர்டே மாவு வந்து காலி ஆயிரும். ஸோ நான் பசங்களுக்கு தனியாக ஆட்டுவேன், அப்புறம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் தனியாக ஆட்டுவேன். அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆகிடுச்சு. சொதிக்குமே 5லேருந்து 6 விசில் வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் இப்போ தாளித்து விட்டுடலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறம் குட்டி வெங்காயம் 5லேருந்து 6 நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா இல்லைனா வத்தல் தாளித்து நமக்கு சொதியில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம தாளித்து ஊற்றும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க குழம்பு. குக்கரை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஒரு டேஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும், வீடே மணக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சொதி. நம்ம எல்லா காய்கறிக்கும் போட்டிருக்கனால நம்மளோட உடம்புக்குமே ரொம்ப நல்லது. காலையில் ஸ்னோலாம் வரும்போது எப்படிங்க லீவ் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்டிருந்தாங்க. நான் ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கும் போது காலையில் ஸ்கூல்ஸ் வந்து இயர்லி கேலண்டர் மாதிரி கொடுத்துருவாங்கங்க. இது எல்லா ஸ்கூல்லையுமே இப்போ இந்தியாவிலுமே பண்ணுறாங்க. இயர்லி வந்து என்னென்னைக்கு லீவ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அது போக எக்ஸ்ட்ரா ஹாலிடேஸ், இந்த மாதிரி கிளைமேட் கொஞ்சம் பேடாக இருக்குது, நம்ம ட்ரைவ் பண்ண முடியாது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வரும்போது ஸ்கூல் அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்தே லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ எங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து மிஷிகன் இங்கே அமெரிக்காவில். டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அங்கே இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்குமே மெயில் பண்ணுவாங்கங்க, இன்றைக்கி கிளைமேட் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னால ஸோ ஸ்கூல் வந்து இன்றைக்கி கிடையாது அப்படிங்கிற மாதிரி மெயில்ஸ் வரும்.
ஸோ அது மாதிரி லோக்கல்ஸ் கம்யூனிட்டிஸ் குரூப்ஸ்லாம் நிறைய பேர் பேரண்ட்ஸாக சேர்ந்து வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பசங்க வந்து 3rd கிரேட் படிக்கிறாங்க, 2nd கிரேட் படிக்கிறாங்கங்கிறப்ப அவங்களே சேர்ந்து குரூப்பாக பேரண்ட்ஸ் எல்லாருமே வச்சுருப்பாங்கங்க குரூப்ஸு. ஸோ அந்த மாதிரி குரூப்ஸில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம மெயிலை பார்க்கல அப்படின்னாலும் அந்த குரூப்ஸ்லேயும் மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும். இது போக நமக்கு வாய்ஸ் காலுமே வருங்க. நிறைய பேர் மெயில்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறனால எல்லாருக்குமே வாய்ஸ் ஓவர் காலுமே போகும். ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிங் அடித்து நம்ம கால் அட்டென்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இது இன்ஃபார்ம் பண்ணிடும் இன்றைக்கி லீவு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் லீவ்ஸை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கங்க. அது போக இப்போ பஸ் லேட்டாக வருது அப்படின்னாலுமே நமக்கு மெயில்ஸ் வந்துடும். இப்போ இன்றைக்கி காலையில் ஸ்னோவே இல்லை. ஏன்னா இங்கே மிஷிகனில் மேக்ஸிமம் நடக்குங்க இது. மதியத்துக்கு மேலே தான் ஸ்னோ விழ ஆரம்பிக்கும். அந்த விழுற ஒரு 1.5 ஹவர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஸ்னோ பயங்கரமாக ரோடை வந்து ட்ரைவ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அப்படின்னா ஸ்கூல்ஸ்லேருந்தே மெயில் பண்ணிடுவாங்க. ஸ்கூல் பஸ் இன்றைக்கி லேட்டாக வரும் சொல்லிட்டு எவ்ரிதிங் இஸ் கான்டாக்ட் த்ரூ த மெயில். அப்படி இல்லைனா சம்டைம் தே வில் கால் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸிங் தாங்க இங்கே போயிட்டுருக்கோம். ஸோ இட்லி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சொதி குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது எங்கள் மித்துக்குட்டி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னார் சாரு. அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கிச்சனுக்குள்ளேயே வருவாங்கங்க கார் ஓட்டிட்டு. ஸோ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் உட்காந்துருக்காங்க பின்னாடி. ஸோ பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் 2nd ரவுண்ட் நான் ஊற்றிருக்கேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. ஹஸ்பண்ட் வந்து மீட்டிங் இருக்கிறாங்க. அவங்க இப்போ வந்துடுறேன் நாங்கள் சாப்பிட்றதுக்கு. அதனால் எனக்கும் அவங்களுக்கும் தனியாக 2nd டைம் ஊற்றிருக்கேன். வரும்போது சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே பேட்ச் ஆஃப் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீக் பேட்ச்சு. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொரு டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. ஸ்கூல்ஸ் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்கூல் டாஸ்க்கோட இங்கே கிளைமேட் டாஸ்க்கு தாங்க பயங்கரமாக இருக்குது. காலையில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ரோடு பர்ஃபெக்டாக இருக்கும். மழை இருக்காது, ஸ்னோ இருக்காது. ஆனால் சாயந்தரம் நம்ம காரை போய் எடுக்கும்போது காரு ஃபுல்லாக ஸ்னோ ஆகிடுங்க. அது காரை எடுத்து நம்ம வீட்டுக்கு வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் ஆயிரும். அதுலேயே நம்ம ரொம்ப டயர்டாயிடுவோம். எங்கள் மிஷிகன் கிளைமேட்டு ஸோ க்ரேஸிங்கிற மாதிரி தாங்க ஒவ்வொரு நாளுமே போயிட்டுருக்கு. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தெரியல. இப்போ வெளியே போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வரும்போது அதுக்கே அவ்வளோ டென்ஸ்டாக இருக்குதுங்க. ஸோ இந்த வீக் எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் இட்லி பேட்டருக்கு நைட்டே ஊற வச்சிட்டேங்க. ஹஸ்பண்ட் தம்பி எல்லாம் சாப்பிட்டு படுத்ததுக்கப்புறமா நான் மாவுக்கு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு ஆட்டலாங்கிற மாதிரி. இங்கே நைட்டுக்கு ஊற வைக்கிறீங்களேங்க, காலையில் மாவெல்லாம் ஒரு மாதிரி தண்ணி விடாதான்னு கேட்டிங்கன்னா விடாதுங்க. நான் வந்து நல்லா கோல்டு வாட்டரில் ஊற வச்சுட்டு படுப்பேன். கிளைமேட்டுமே ஃபுல்லாக மைனஸில் இருக்கிறனால அந்தளவுக்கு நார்மலாக நம்ம எந்திரிச்சு பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணோடனே மாவு வந்து வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நைட்டே நான் ஊற வச்சுட்டு படுத்துட்டேங்க எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும். இந்த வீக் மல்டிகிரைன் தோசை இட்லி இதோட ரெசிபியை நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ண ரொம்ப நன்றிங்க.